குரூப் 4 சர்வீசஸ் 2024 வருட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கரெக்டான ஆப்ஷன்ஸ் அதை மட்டும் எடுக்கணும். ஸோ ஆன்சர் பி தான் சரி. 1 சரி, 2 தவறு, 3 சரி. இது சரி. 1 சரி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். இது தவறான சொல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் தவறானது. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். ஸோ 1, 3 சரி, 2 தவறு. அடுத்து வெண்பாவுக்குரிய ஓசை. துள்ளல், தூங்கல், அகவல், செப்பல். விடை தெரியவில்லை. வெண்பாவுக்குரிய ஓசல் செப்பல் ஓசை. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு, கண்ணதாசன், காசிக்காண்டம், இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், நப்பூதனார், கால கணிதம், அதிவீரராம பாண்டியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நம்ம ஆனால் கரெக்டான பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எடுக்கணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. என்ன சொல்லியிருக்காங்க? முல்லைப்பாட்டு, நப்பூதனார் 3, அடுத்து 4 காசிக்காண்டம், அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். ஸோ ஆன்சர் பி தான் சரி. பொறுத்துக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அரசன், வீரன், ஒற்றன், தலைவன். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் வனைவு, புனைவு, புதுமை, வளைவு. விடை தெரியவில்லை. ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. கத்துங்குயில் ஓசை சற்றே காதிர் படவேணும் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, மரபு வலுவமைதி, இடவலுவமைதி. விடை தெரியவில்லை. ஆன்சர் சீதா சரி. மரபு வலுவமைதி. அடுத்து மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். அதாவது நான்மணி கடுகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இன்னா 40, இனியவை 40, களவழி 40. மணிமொழி கோவை அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாமே இந்த அடைமொழிகளை வச்சு குறிப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கரெக்டாக எடுக்கணும். அடுத்து இன்னா 40, நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி, ஏலாதி, ஆசாரக்கோவை. விடை தெரியவில்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஏ தான் கரெக்ட். அடுத்து 18 என்றால் என்ன? 18, 20, 11, 17. ஆன்சர் 18. இனிவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? நப்பச்சலையார், பூதஞ்சேந்தனார், பூங்குன்றனார், குடப்புலவியனார். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி பூதஞ்சேந்தனார். இனியவை 40ஓட ஆசிரியர். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் குறிக்கும். மயில்கள், பெண்கள், நாகனவாய் பறவைகள், மரங்கொத்தி பறவைகள். விடை தெரியவில்லை. ஆன்சர் நாகனவாய் பறவைகள். பூவையும் அப்படின்றதுக்கு ஆன்சர் நாகனவாய் பறவைகள். அடுத்து உத்தரகாண்டம் எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர், கம்பர், வில்லிபுத்தூரார், புகழேந்தி. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஒட்டக்கூத்தர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.